இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஐயோ அம்மா, ஐயோ எரியுது எரியுது. ஐயோ ஐயோ என்ன தமனா இது? அம்மா ஐயோ ஐயோ எரியுது. அம்மா ஐயோ ஐயோ எரியுது. அம்மா ஐயோ எரியுது, உடம்புலாம் எரியுது. பாம்பு பாம்பு. தமனா என்ன தமன்னா, அடுத்த லிஸ்ட்ல நாம தான் இருக்கும் போல இருக்கு. அதுக்குதான் இந்த ட்ரெய்லரை பொம்மி அனுப்பி வச்சிருக்கான்னு நினைக்கிறேன். ஐயோ, இந்த மிலிட்டரிக்காரன் வேற வீட்டுக்கு வந்த 2வது நிமிஷமே இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிச்சிட்டான். பெரிய இவன் மாதிரி கேள்வி கேக்குறான். ஐயோ, இப்ப இவனை என்ன பண்றதுன்னு தெரியல. எனக்கும் எதுவும் தெரியல தமன்னா. கவலைப்படாதீர்கள், நான் அந்த அகோர அதிபதியின் அடிமை. அவர்தான் என்னை இங்கே அனுப்பி வைத்தார். உங்க 2 பேரையும் இப்பவே அவர் இடத்திற்கு அழைத்து வர சொன்னார். அப்படியா? பரவாயில்ல. சரி சரி, நாங்க வரோம் அவர்கிட்ட சொல்லிடு. இல்லை, அவரு உங்களை கையோட கூட்டிட்டு வர சொன்னாரு. அது எப்படி? இப்ப நீ வரும்போது பிளைட் கொண்டு வந்தியா இல்ல காரு கொண்டு வந்தியா? இப்பவே உன் கூட வரத்துக்கு. நீங்க 2 பேரும் வச்ச கண்ணு வாங்காம என்ன நல்லா உத்து பாருங்க. சரி. மனு, நான் மனோ இல்ல, அகோராதிபதி. ஆமாமா, அகோராதிபதி தான். சரி சரி சரி. அத்தை எங்க இருக்காங்கன்னு தெரியல. எங்க போனுக்கு ஒரு வீடியோ வந்துச்சு. அதுல பயங்கரமா சித்திரவதை அனுபவிக்கிறாங்க. பார்க்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கு மனு. அது மட்டுமா? அதுக்கப்புறம் நாங்க இங்கதான் இருக்கோம். நாங்களும் அதே மாதிரி சித்திரவதை அனுபவிக்கிற மாதிரி வீடியோ வந்துச்சு. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மாப்ள. மனு, முதல்ல அத்தை எங்க? அவங்களுக்கு என்னதான் ஆச்சு? அம்மா அந்த பொம்மையோட கட்டுப்பாட்டுல தான் இருக்காங்க. ஐயோ, அந்த பொம்மி இந்த அகோர அதிபதியை எச்சரிக்கிறா. என்னால முடியல மனோ, என்ன கொன்னுடு. மனோ ப்ளீஸ் மனோ, இந்த வாழ்க்கைலாம் உனக்கு வேண்டாம் மனோ. பழைய மனோவா வந்துரு. நீ யாருக்காக இப்படி வாழறியோ அவங்களே உயிருக்காக போராடிட்டு இருக்காங்க. அவங்களை காப்பாத்து மனோ. நீ இந்த அகோர வாழ்க்கையெல்லாம் விட்டுட்டு வந்துரு மனோ. ஆமா மாப்ள, நீ அக்காவுக்காக தான் இந்த மாதிரி மாறின. ஆனா அவங்க உன்னை இந்த நிலைமையில பார்த்து எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க தெரியுமா?
இப்போ அவங்களே எங்க இருக்காங்கன்னு கூட தெரியல மாப்பிள. நீ பழைய மாதிரி வீட்டுக்கு வந்துட்டேன்னு தெரிஞ்சாலே அக்கா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க மாப்பிள. வந்துரு மாப்பிள ப்ளீஸ். அம்மா சரி, நீங்க 2 பேரும் கவலைப்படாம அந்த வீட்டுக்கு போங்க. நீங்க ஆசைப்பட்ட மாதிரி பழைய மனோவும் அந்த வீட்டுக்கு திரும்ப வர்ற. சரி மனு, நீ மட்டும் பழைய மனுவா திரும்ப வந்துட்ட அந்த குடும்பத்தை நம்ம ஒரு வழி பண்ணிடலாம். நம்மளோட முதல் டார்கெட்டே அந்த ராணி தான். அவளை மட்டும் முடிச்சிட்டோம், நம்மளோட பாதி பிரச்சனை தீந்துரும். ஆமா மாப்பிள, நீ மட்டும் வந்துட்டேன்னு வச்சுக்க, தமன்னா சொன்ன மாதிரி அந்த ராணி கதையை முடிச்சிடலாம். அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா பொம்மி தானா நம்ம கிட்ட சரணடைவா. அப்புறம் என்ன, அக்காவை அவளே தானா கொண்டு வந்து விட்டுருவா. சரி, நீங்க 2 பேரும் கிளம்புங்க. நான் வர வேண்டிய நேரத்துல சரியா அந்த வீட்டுக்கு வருவேன். நீங்க கவலைப்படாம போங்க, நான் வரேன். மனு, எங்களை இங்க இருந்து அனுப்புறதுக்காக நீ பொய் சொல்லல, கண்டிப்பா வந்துருவல்ல? கண்டிப்பா வருவேன். என்ன தமன்னா நீ, அதான் மாப்பிள வரேன்னு சொல்லிட்டான்ல, அதெல்லாம் வந்துருவான். ஆமா, வருவேன். யாருக்காக இல்லைன்னாலும் என் தாயை காப்பாத்த நான் வருவேன். கட்டாயமா வருவேன். இப்ப நீங்க 2 பேரும் இங்க இருந்து போங்க. மாப்பிள, போனா எப்படி போறது, எங்களுக்கு வழி தெரியாது. நானே உங்க 2 பேரையும் அந்த வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறேன். சூப்பரா இருக்கீங்க. அப்படியே உங்களை பார்க்கும்போது எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவும் மாதிரியே இருக்கு. அம்சமாகற ராணி, ஏன் கண்ணை பற்றும் போலகுது. ஜாய் சொன்ன மாதிரியே என் தலைவன் தலைவி மாதிரியே இருக்கீங்க. அவன் நார்மலாவே அழகுதான், அதுல இன்னும் கொஞ்சம் அழக சேர்த்துக்கினா போதும் போதும். இன்னைக்கு தாத்தா பாட்டிக்கு தான் விழா அடுகிறோம். ஆமா ராணி, உங்களை பார்த்ததும் எங்களுக்கே சந்தோஷமா இருக்குமா. அதெல்லாம் சரி, புது மாப்பிள்ள பொண்ணு எங்க? ஆளையே காணோம். அங்க பாருங்க எல்லாரும். தமன்னா, பாவம் அக்கா, பொம்மிக்கும் மனோவுக்கும் நடக்கிற யுத்தத்துல அவங்க நடுவுல மாட்டிக்கிட்டு அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. சித்தப்பா, மனு எப்படியாவது அத்தையை காப்பாத்தி கூட்டிட்டு வந்துருவான். அவங்களுக்காக மட்டும்தான் அவன் அகோர அதிபதியாவே மாறினான். பொம்மிக்காக மட்டும் அத்தையை விட்டு கொடுத்துருவானா? கண்டிப்பா அத்தையை காப்பாத்திருவான்.